வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மத்திய அரசு அப்படிங்கிற லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்லைனராக தான் பார்க்க போகிறோம். இது உங்களோட லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மத்திய அரசை பற்றி குறிப்பிடும் பகுதி சட்டப்பிரிவு, அதாவது மத்திய அரசை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் இருக்குது இல்லைங்களா, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. பகுதி 5 இருக்குது. ஆர்டிக்கலில் 52லேருந்து 78 வரைக்கும் மத்திய அரசை பற்றி தான் குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு, மாநில சட்டமன்றங்களிலிருந்து தேர்வு செய்யப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 238 உறுப்பினர்கள். அதாவது சட்டமன்றங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் மட்டும் மாநிலங்களவைக்கு 238 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட்டு, மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 12 பேர். சட்டமன்றங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்கள் 238 பேர். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமன உறுப்பினர்கள் 12 பேர். சரிங்களா? அப்போ மாநிலங்களவையில் மொத்தம் உள்ள உறுப்பினர்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 250 பேர். அந்த 238 பேர் இந்த 12 பேரையும் சேர்த்து 250 பேர். மக்களவைக்கு மக்களால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 543 பேர் தான். மக்களால் மக்களவைக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா, அப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க 543 பேர். மக்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 2 பேர். மாநிலங்களவைக்குனா 12 பேர், மக்களவைக்குனா 2 பேர். மக்களவைக்கு மொத்தம் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 545 பேர். அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ப்ளஸ் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து மொத்த உறுப்பினர்கள்னா 545 பேர். மக்களவைக்கு அதிகபட்ச உறுப்பினர்கள் எது வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 552 பேர் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மத்திய அரசாங்கம் எத்தனை அங்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 3 அங்கங்கள். அந்த அங்கங்கள் என்னென்னா நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை அப்படிங்கிற 3 அதிகாரமே மத்திய அரசு அங்கங்களாக வச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த முறையிலான அரசாங்கத்தை நமக்கு வழங்கியுள்ளதுன்னா நாடாளுமன்றம் சார்ந்த அரசாங்க முறை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் பாருங்கள், மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர்னாலும் குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா நிர்வாக தலைவர் அப்படிங்கும் போதே அவங்க பெயரளவில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் குடியரசுத் தலைவர் தான். உங்களுக்கு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாமே குடியரசுத் தலைவர் தான் வருவாங்க. முப்படை தலைமை தளபதியாக செயல்படுபவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். யாருடைய பெயரின் அடிப்படையில் மத்திய அரசின் நிர்வாக பணிகள் நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பேரில் தான் மத்திய அரசோட நிர்வாக பணிகள் நடைபெறும். ஏன்னா அவங்க தான் நம்ம நாட்டோட நிர்வாக தலைவர், நிர்வாக அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி எல்லாம் குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் நியமிப்பாங்க. அதனால தான் நீதித்துறை அமைக்கும் பொறுப்பு குடியரசுத் தலைவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மத்திய அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கான சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 53. அதாவது குடியரசுத் தலைவரோட பணிகள் குறித்த ஆர்டிக்கல் என்னன்னா 53. குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்னு பாருங்கள். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும், மத்திய மாநில உள்ளாட்சி அரசுகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கான தகுதிகள். நெக்ஸ்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவரின் பெயரை தேர்ந்தெடுக்க, அதாவது குடியரசுத் தலைவராக நம்ம நியமிக்க போகிறோங்கள்ல, அப்படி அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னா வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 வாக்காளர்கள் அவங்க பேரை முன்மொழியணும். அதுக்கப்புறம் 50 வாக்காளர்கள் அவங்க பேரை வழிமொழியணும். இது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறைகள். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர் தேர்வு குழுமம், அந்த முறை மூலமாக தான் குடியரசுத் தலைவர் அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் எந்த வாக்கின் அடிப்படையில்
தேர்வு செய்யப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி தான் வாக்காளர் குழுமத்தினால் வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த 2 யூனியன் பிரதேசங்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க பங்கு கொள்கின்றன? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், அவங்க தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான்ப்பா வருவாங்க. ஆனால் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து எந்த யூனியன் பிரதேசம் வரும்னா டெல்லி, பாண்டிச்சேரி 2 யூனியன் பிரதேசங்களும் அதில் பங்கெடுத்துக்கிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி, பாண்டிச்சேரிக்கு வந்து சட்டமன்றங்கள் வந்து இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தான் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்வாங்க. குடியரசுத் தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்னா 5 ஆண்டுகள். புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம். குடியரசுத் தலைவருக்கு 3 இடத்துல இல்லம் இருக்கும்பா. புதுடில்லியில் ஒன்று, ஹைதராபாத்தில் ஒன்று, காஷ்மீரில் ஒன்று, 3 இடத்துல இருக்கும். அதுவே வந்து நமக்கு புதுடில்லியில் இருக்கிறதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவனம் அப்படிங்கிறது தான் புதுடெல்லியில் இருக்க இல்லத்தோட பேர். நெக்ஸ்ட் பாருங்க, டெல்லியை தவிர்த்து குடியரசுத் தலைவருக்கு அலுவலகத்துடன் கூடிய இருப்பிடம் வந்து இந்தியாவின் வேறு பகுதிகளில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் அந்த இடத்துலையும், ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் அப்படிங்கிறதும் ஹைதராபாத்தில், இந்த 3 இடத்துலையுமே வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து இல்லங்கள் இருக்குது. இது அலுவலகத்தோடு சேர்ந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு, மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயராலேயே செயல்படுகிறது அப்படின்னு கூறுற சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 77. அதாவது மத்திய அரசோட நிர்வாக நடவடிக்கை இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே குடியரசுத் தலைவர் பேரில் தான் செயல்படும்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 77. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். பிரதம அமைச்சரையும் நியமனம் பண்ணுவாங்க. அவர் யாரை சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் வந்து மற்ற அமைச்சர்களை வந்து நியமனம் செய்வாங்க. யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு துறையை ஒதுக்கீடு செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா பிரதமரோட ஆலோசனைப்படி தான் அவங்க அமைச்சர்களுக்கான துறையை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் பற்றி ஆராய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு தான் இருக்குது. ஆர்டிக்கல் 340. ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் யாருடைய உரையுடன் தொடங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்களோட உரையிட தான் ஒவ்வொரு வருஷமும் நாடாளுமன்றத்தோட ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து தொடங்கும். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு நாடாளுமன்றத்தை எத்தனை முறை கூட்டுவார்னா 2 முறை தான் கூட்டுவாங்க. குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து யாரை நியமனம் செய்கிறார்னா மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஐஜின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் நியமிப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிதி மசோதாவை யாருடைய ஒப்புதலுடன் மட்டுமே நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று தான் நிதி மசோதாவை நாடாளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் செய்யணும், அறிமுகம் செய்யணும். நெக்ஸ்ட் பாருங்க, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையில் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். மக்களவை முடியும் முன் அதனை கலைக்கும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 12 பேர். அவங்கள எதன் அடிப்படையில் நியமனம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி, இதில் சிறந்து விளங்குறவங்களில் 12 பேரை தான் வந்து அவங்க மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் 2 மக்களவை உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இதை வந்து அவங்க மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் தான் அவங்க நியமனம் செய்வாங்க. ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் யாருடைய ஒப்புதல் பெற்ற பின் மத்திய நிதியமைச்சர் வந்து மக்களவையில் சமர்ப்பிப்பார்னா இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் வந்து ஒப்புதல் வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள்ட்ட வாங்கினதுக்கு அப்புறம் தான் யார் இதை வந்து மக்களவையில் சமர்ப்பிப்பாங்கன்னா நிதியமைச்சர் அவர்கள் தான் சமர்ப்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய
அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதி அதிகாரம் யாரிடம் வழங்கியுள்ளதுன்னா, இந்த அவசரகால நிதி அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, யாருடைய பரிந்துரை இல்லாமல் மானிய கோரிக்கைகள் கொண்டு வர இயலாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட பரிந்துரை இல்லாமல் நம்ம நாடாளுமன்றத்தோட மானிய கோரிக்கை வந்து கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா அவங்க கையில் தான் வந்து அவசரகால நிதி அதிகாரம் இருக்கும். அதனால எதிர்பாராத செலவுகளை வந்து மேற்கொள்றது வந்து குடியரசுத் தலைவர்கள் தான், அவங்ககிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கும். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவினை குடியரசுத் தலைவர் அமைக்கிறார்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். நிதிக்குழுவின் மத்திய மாநில அரசுகளின் வருவாய்களை வந்து பகிர்ந்து கொள்வது தான் நிதிக்குழுவோட முக்கியமான பணி. நெக்ஸ்ட் பாருங்க, மரண தண்டனை பெற்ற ஒருவரை குடியரசுத் தலைவர் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்குறதுக்கான சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 72. முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் என்று கூறும் சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 53ல் 2. நெக்ஸ்ட் பாருங்க, வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிக்க அதிகாரம் படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். வெளிநாட்டுக்கான அனைத்து உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் இது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் பேரில் தான் நடைபெறும். தேசிய நெருக்கடியை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வதற்கான சட்டப்பிரிவு என்னன்னா 352. தேசிய நெருக்கடிக்கு வந்து 352பா. மாநில அரசின் அவசர நிலையை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வதற்கான சட்டப்பிரிவுனா 356. நிதி நெருக்கடியை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வதற்கான சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 360. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மத்திய கவர்மெண்ட்டு தான் வரும் 352. அதில் 4 கூட்டிக்கங்க. அதுக்கப்புறம் மாநில கவர்மெண்ட்டு 356. அதுக்கப்புறம் வந்து நிதி நெருக்கடிக்கு வந்து அதுக்கப்புறம் 4 கூட்டிக்கோங்க 360. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்புறம் நிதி நெருக்கடி 4 கூட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் வந்து அதிக முறை வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்களா, கேரளா, பஞ்சாப், இது 2லையும் தான் அதிக முறையாக அவங்க அமல்படுத்தியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 9 முறை. ஆனால் இப்போ மணிப்பூரில் வந்து அதிகமாக அறிமுகப்படுத்திட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை வந்து யாரிடம் கொடுப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும்படியான சட்டப்பிரிவு என்னன்னா 61. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு அவங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எந்த மாதிரி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, அவைக்கு வருகை தந்தவரில் 4ல் 1 பங்கு வந்து ஆதரவு வந்து அவங்க தெரிவிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவரோட தனிச்சலுகைக்கான சட்டப்பிரிவு என்னென்னா 361லேருந்து 1. இந்த சட்டப்பிரிவின்படி அவங்க கோர்ட்டுக்கு வந்து அதாவது நீதிமன்றத்துக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து எந்த பதிலும் தெரிவிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கான சிறப்பு சலுகை. நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த பிரிவின்படி 2வது உயர்ந்த பதவியை வந்து துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் வகிக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 63 படி தான் துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி வழி வந்து மாநிலங்களவைக்கு தலைவராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய துணை குடியரசுத் தலைவரின் பதவி என்பது நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. அதாவது நம்ம நாட்டில் இருக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து எந்த நாட்டில் இருக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டில் இருக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயது வரம்பு என்னன்னா அவங்களுக்குமே 35 வயது தான். துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டப்பிரிவு என்னன்னா 66ல் 1. அதாவது துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் பற்றி கூறும் ஆர்டிக்கல் 66ல் 1. நெக்ஸ்ட் பாருங்க, துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை என்ன மாதிரி முறைனா அவங்களுமே வந்து வாக்காளர்கள் தேர்வு குழுமம், எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அதே மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. துணை குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட் பாருங்க, புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பதவிக்கான பணிகளை செய்பவர் யார் அப்படின்னா மாநிலங்களவை துணைத் தலைவர் தான் அந்த பதவியை வந்து செய்வாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் யார் குடியரசுத் தலைவர் பணிகளை செய்வார்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து
குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் 2 பேர் பதவியுமே காலியாக இருக்கும்போது டைரெக்டாக உச்சநீதிமன்ற தலைமை நீதி வந்து குடியரசுத் தலைவராக வந்து ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1969 குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிதயத்துல்லா அவர்கள் தான் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் 2 பதவியுமே காலியாக இருந்ததுனால இன்னொரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து குடியரசுத் தலைவராக வந்து பணியில் இருப்பாங்க. அந்த மாதிரி 1969 இருந்தவங்க யாருன்னா ஹிதயத்துல்லா. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன் வந்து அவங்க அறிவிப்பை வழங்க வேண்டும்னா 14 நாட்களுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு அறிவிப்பை வழங்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, மாநிலங்களவை தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். மாநிலங்களவை ஒத்தி வைக்கவோ அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். மக்களவை நாடாளுமன்றம் சேர்த்து பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் வந்துடுவாங்கப்பா. மாநிலங்களவை நம்ம பிரித்து பார்க்கும்போது மெஜாரிட்டி துணை குடியரசுத் தலைவர் தான் வருவாங்க. குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டின் இல்லாத போது பணிகளை கவனிப்பவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். குடியரசுத் தலைவர் பதவி துறப்பு, பதவி நீக்கம், இறப்பு ஆகிய காரணங்களால் அதிகபட்சம் வந்து எத்தனை மாதம் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து அவங்க பணியை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 6 மாத காலம்தான். அதுக்குள்ளே வந்து குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும். நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவருக்கு உதவிடும் அறிவுரை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பிடும் ஆர்டிக்கல் என்னன்னா 74ல் 1. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் எந்த அவைக்கு பொறுப்புடையவர்கள்னா மக்களவைக்கு தான். அதாவது அமைச்சர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எந்த அவைக்கு பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு தான். பிரதமரின் கடமைகள் பற்றி கூறும் சரத்து என்னன்னா 78. இங்கிலாந்து நாடாளுமன்ற முறை என்ன மாதிரி அழைக்கிறாங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் முறை அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. அதை தான் வந்து நம்ம இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணுறோம். இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவி எந்த அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரதம அமைச்சர் அப்படிங்கிற பதவி வந்து நம்ம எந்த அரசியலமைப்பு இதிலேருந்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற அரசியலமைப்பு இங்கிலாந்தோட இது அதுலேருந்து தான் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், மக்களவை பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதமராக நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுவர் யாருன்னா பிரதமர் தான். குடியரசுத் தலைவர், அமைச்சர் 2 பேர்த்துக்கும் இடையில பாலமாக வந்து செயல்படுவாங்க. நாட்டின் உண்மையான தலைவர் யாருன்னா பிரதமர் அவர்கள் தான். பெயரளவு தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள். மொத்த மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% மட்டும்தான். பிரதமர் உட்பட 15% மட்டும்தான் இருக்கணும். மத்திய அமைச்சர்களின் வகைகள், அதாவது மத்திய அமைச்சர்களை வந்து 3 வகைகளாக பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க தான் ஆட்சிக்குழு அமைச்சர்கள். நெக்ஸ்ட்டு ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர்களை வந்து 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. நிர்வாகத்தின் மைய கருவாக உருவாக்கம் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபினட் அமைச்சர்கள் தான். அவங்க தான் நிர்வாகத்தோட மைய கருவாக வந்து இருப்பாங்க. அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்க அமைச்சர்கள். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுபவங்க யாருன்னா ராஜாங்க அமைச்சர்கள் தான். இவங்க அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் அமைச்சரவை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, மாநிலங்களவையின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம். மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றத்தின் அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி எந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பிரிவு கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 5 சட்டப்பிரிவு 79லிருந்து 122 வரைக்கும் வந்து இதை பற்றி வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு, இந்திய நாடாளுமன்றத்தோட 3 பகுதிகள், அதாவது இந்திய நாடாளுமன்றங்கிறது யாரெல்லாம் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் வந்து நாடாளுமன்றம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையை வந்து என்ன மாதிரி அழைக்கிறாங்கன்னா மேலவைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. 2மே வந்து மாநிலங்களவையை தான் குறிக்கும். நாடாளுமன்றத்தின் மக்களவை என்பது வந்து
கீழவை, லோக்சபா. கீழவைன்னு சொல்லலாம், லோக்சபான்னு சொல்லுவாங்க, மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நாடாளுமன்ற மக்களவையை தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் படைத்தது எதுன்னா நாடாளுமன்றம் தான். இவங்களெல்லாம் லேசாக வந்து பதவி நீக்கம் பண்ணிட முடியாதுப்பா. நாடாளுமன்றத்தில் வந்து தீர்மானம் கொண்டு வந்து தான் பதவி நீக்கம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான வயது எவ்வளவுன்னா 30 வயது. ராஜ்யசபாவோட பதவி வழி தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அவங்க துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறதுனால அவங்க ராஜ்யசபாவோட பதவி வழி தலைவராக இருப்பாங்க. மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவை. மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகிறார்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்க ஓய்வு பெறுறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எந்த தேர்தல் முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மறைமுக தேர்தல் மூலயமா தான் வந்து இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எந்த மசோதாவை தவிர ஏனைய அனைத்து மசோதாவும் சட்டமாவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவைன்னா நிதி மசோதாவை தவிர வேற எல்லா மசோதா சட்டமாகிறதுக்கும் மாநிலங்களவையோட ஒப்புதல் தேவை. நெக்ஸ்ட்டு, மாநிலங்களவையின் ஒரு தீர்மானம் எத்தனை பங்கு உறுப்பினர் மூலம் ஒப்புதல் பெறுகிறது? அதாவது மாநிலங்களவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா அதுக்கு எத்தனை அமைச்சர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்தா வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் தரணும். 3/2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றது எதுன்னா மாநிலங்களவை. நெக்ஸ்ட் பாருங்க, மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவை எதுன்னா மக்களவை. மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அதிகபட்ச உறுப்பினர்கள்னா 552 பேர். மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். யாருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம்னா பிரதமரோட ஆலோசனைப்படி தான். நெக்ஸ்ட்டு, மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை என்னன்னா வயது வந்தோர் வாக்குரிமை. வாக்களிக்கிறதுக்குரிய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயது. நம்பிக்கை இல்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் மட்டும்தான் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். அதை மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் தான் நம்ம மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் வந்து இருப்பாங்க. அதனால் அங்கே தான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். மக்களவையில் உறுப்பினராக இல்லாதவர்கள் கூட வந்து அமைச்சராக நியமிக்கப்படலாம். அவங்க வந்து எத்தனை மாதத்துக்குள்ளே வந்து தேர்ந்தெடுக்கப்படணும், அவங்க எத்தனை மாதத்துக்குள்ளே வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ள. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு 39 பேர், மாநிலங்களவைக்கு 18 பேர் வந்து நம்ம தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா சபாநாயகர். இரு அவைகளிலும் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானதுன்னா சபாநாயகர் முடிவு தான். கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1985. கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணையில் இருக்குன்னா 10வது அட்டவணை. மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகர் அவர்களுக்கு தான் இருக்கு. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட பணியை யார் செய்வாங்கன்னா துணை சபாநாயகர் தான் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு, பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மே. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை, செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர், டிசம்பர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 76. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைமை வழக்கறிஞர் அவர்களுக்கு வந்து இருக்கு. இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வந்து வழக்காடும் உரிமை யாருக்கு இருக்குன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர்களுக்கு இருக்கு. இந்திய தலைமை வழக்கறிஞர் ஆவதற்கு தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் வந்து நீதிபதியாக இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்கணும். குடியரசுத் தலைவர் பார்வையில் வந்து சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும்.
இந்த தகுதியின் அடிப்படையில் தான் அவங்க தலைமை வழக்கறிஞராக வந்து நியமிக்கப்படுவாங்க. இந்திய தலைமை வழக்கறிஞரோட பதவி காலம் வந்து குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் அவங்க வந்து அந்த பதவியில் வந்து நீடிக்கலாம். இந்திய தலைமை வழக்கறிஞர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்க வேண்டும்னா குடியரசுத் தலைவர் அவர்கள்ட்ட தான். இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு வந்து உரிமை இருக்குது. இந்திய தலைமை வழக்கறிஞரும் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. அவங்க நாடாளுமன்றத்தில் இரு அவைகளுமே போய் இருந்து அவங்களோட கருத்தை வந்து தெரிவிக்கலாம். ஆனால் அதுக்கு அதாவது அந்த மசோதாக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்கள்ல, அதுக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து அவங்களுக்கு இல்லை. மத்திய அரசாங்கத்தோட 3வது அங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை. இந்திய உயர்நீதிமன்றம் துவக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா 1950 ஜனவரி 28 தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது எதுனா உச்ச நீதிமன்றம். 1950 ஆண்டு தொடக்கத்தில் எத்தனை நீதிபதிகள் வந்து உயர் நீதிமன்றம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 7 நீதிபதிகள் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தலைமை நீதிபதி உட்பட உச்ச நீதிமன்றத்தில் அதிகபட்ச நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 31. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக அவங்க இருக்கணும். 5 ஆண்டுகள் வந்து உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்து அவங்க பணிபுரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக வந்து அவங்க செயலாற்றி இருக்கணும். அதுவும் இல்லைன்னா குடியரசுத் தலைவர் பார்வையில் வந்து சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக அவங்க இருந்திருக்கணும். இதன் அடிப்படையில் அவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு தகுதிகளை பெறுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதர நீதிபதிகளிலிருந்து ஓய்வு பெறும் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 65. உச்ச நீதிமன்றத்தோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. எந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் தலையிட முடியாது, அதாவது எந்த தீர்ப்பில் வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னா இராணுவ தீர்ப்பாயங்களால் அறிவிக்கப்பட்ட தீர்ப்பில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது. யாருடைய இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது ஒரு இடத்திலும் நீதிமன்றத்தை வந்து அவங்க அமைக்கலாம். அதாவது இப்போ டெல்லியில் நீதிமன்றம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அமைச்சிக்கலாம். அதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னா குடியரசுத் தலைவர் அவர்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து இவங்க உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். சரிங்களா? இதோட 10th புக்கில் உங்களுக்கு இருக்கிற ஒன்லைனர் மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துட்டோம்ப்பா. நீங்கள் புக்ஸ் எடுத்து அந்த லெசனை ரீட் பண்ணிவிட்டு இந்த ஒன்லைனரை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். உங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் நம்ம 50 days ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. டெஸ்ட் எழுதணும்னு விரும்புகிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டை எழுதிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.